வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாலை மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் நான் துருவல்ல துண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் குட்டியோண்டு இஞ்சி, அடுத்து கொஞ்சம் ஜீரகம், அடுத்து கருவேப்பிலை போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு சாலை மீன் கழுவி வச்சுருக்கு. அதில் பச்சை மிளகாய் இருந்து போட்டுக்கோங்க. 2 ஆட்டோ 3 ஆட்டோ போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லி பொடியும் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் அடிச்சுட்டு வந்த தேங்காய், கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி மீனுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இனி அடுப்பில் ஏற்றிடலாம். இதுக்கு கூட தக்காளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். மாங்காயும் முருங்கைக்காயும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட முருங்கைக்காயும் இல்லை, மாங்காயும் இல்லை, அதனால் போடலை. இந்த மீன் குழம்புல மாங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டு முருங்கைக்காயும் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கொதித்து வந்துட்டுருக்கு, இன்னும் ரெடியாக இல்லை. அப்படியே பக்கத்தில் மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. நான் இன்னும் தோசைக்கல்லில் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்க போகிறேன். ரெடி ஆகுது. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அருமையான சுவையில் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள், அழகாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மீனும் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி செய்து பாருங்கள். மாங்காய் கிடச்சதுன்னா மறக்காமல் போடுங்க, முருங்கைக்காய் போடுங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டால் புளி ஊற்றாண்டாம். அவ்வளோதான். நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. இனி தீயா ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.